ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மமாஸ் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் எவ்ரி டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் மமாஸ் பிளாக் பை கண்மணி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தெரப்பி, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டயட் ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் அதை எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறுமனே சுடு தண்ணியை எப்படி எல்லாம் குடிக்கணும், எந்தெந்த டைம்ல குடிக்கணும் அண்ட் எந்தெந்த டைம்ல கண்டிப்பா வந்து குடிக்க கூடாது அப்படிங்கறத வச்சு நம்ம ஒரு டயட் ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் இந்த டயட் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஈவன் நானா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக பிளைண்டா வந்து நம்ம ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு அது அடாப்ட் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ நான் எதனால இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதர்வைஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி ஆர் ஜாப்பனீஸ் ஹாட் வாட்டர் டயட் எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிளாஸ்ல வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம சால்ட்டோ சுகரோ போட்டா என்ன ஆகும், அப்படியே கரைஞ்சிடும் இல்லையா? அதுதான் வந்து சுடு தண்ணியோட தன்மை. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஹாட் வாட்டரை நம்ம குடிக்கும் போது, இன்டேக் பண்ணும்போது, அந்த சுடு தண்ணியை வந்து உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம பாடியில இருக்க டாக்ஸிக் வேஸ்ட், ஃபேட் எல்லாமே வந்து அப்படியே வந்து கரைஞ்சிடும். நம்ம யூரினேட் பண்ணிடுவோம், டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து டீடாக்ஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் இந்த ஹாட் வாட்டர் டயட் ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி ஷுட் ஃபாலோ ஹாட் வாட்டர் தெரப்பி. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே நம்ம பாடி வந்து 70% வாட்டரால தான் மேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த ஹாட் வாட்டர் டயட் எடுக்கும்போது நம்ம பாடியில எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து ஆகாது. ஏன்னா நம்ம இந்த டயட்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே வந்து சொல்ல போறது இல்லை. நீங்க இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது இதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எப்பயுமே ஃபாலோ பண்ற ஃபுட் ஹேபிட்ஸை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணலாம். எக்ஸ்ட்ராவா நீங்க சுடு தண்ணியை மட்டும் எந்தெந்த டைம்ல எப்படி குடிக்கணும், எப்படி குடிக்க கூடாது அப்படிங்கிற அவேர்னஸோட நீங்க உங்க ஃபுட் ஹேபிட்ஸை, ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த டயட்டுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றேன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்க பாடியில இருக்க மெட்டபாலிசம் ரேட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதாவது மெட்டபாலிசம் ரேட் அப்படின்னா என்னங்கிறது நான் சொல்றேன். இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது உள்ளுக்குள்ள போயிட்டு ரெண்டு விதமா வந்து அந்த ஃபுட்டு கன்வெர்ட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேட்டா வந்து கன்வெர்ட் ஆகும், அதாவது கொழுப்பு சத்தா வந்து நம்ம உடம்புல வந்து தங்கிடும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு. இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு கொழுப்பா தங்காம எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து நடக்கும். எந்த ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் ஒரு சாப்பிடுற சாப்பாடு இந்த ரெண்டு விதமா தான் வந்து நம்மளுக்கு அதோட அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில இருக்க மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொழுப்பு சத்தா இல்லாம அப்படியே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த பர்சனுக்கு மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ பேசிக்கா இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி எடுக்கிறது மூலியமா நம்ம பாடியில இருக்க மெட்டபாலிசம் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம பாடியில நம்ம என்னென்ன சாப்பிடுறோமோ அது எல்லாமே வந்து கொழுப்பா தங்காம எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆயிடும். சோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தொப்பை விழவே விழாது, பெல்லி வந்து கம்மி பண்றதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் வந்து தேர்ட் ரீசன். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டயட்டை ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாவே உள்ளுக்குள்ள கிளீன் ஆகுது, தண்ணி குடிச்சு உள்ளுக்குள்ள நம்ம பாடியை வந்து நம்ம கிளீனா வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேஸும் வந்து ரொம்ப கிளீனா தெரியும். ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோ ஆகும் அண்ட் ரொம்ப யங் அண்ட் ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு ஆக்னேஸ் ஆர் பிரேக் அவுட்ஸ் ஆர் டார்க் பேட்சஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலா எந்த ஃபேஸ் கிரீமுமே யூஸ் பண்ணாமலே உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். பட் எடுத்த உடனே ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டயட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பாடியில மட்டும் இல்லாம ஃபேஸ்லயும் வந்து தெரியும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டபர்னான பெல்லி ஃபேட், அதாவது ரொம்ப தொப்பை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது அந்த ஸ்டபர்ன் பெல்லி ஃபேட் எல்லாமே வந்து குறைஞ்சிடும். ஏன்னா வந்து இது ஃபேட்டை வந்து அக்யூமுலேட் ஆகவே வந்து விடாது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் உடம்புல கொழுப்பு சத்தாவே தங்கறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி விடவே விடாது. ஏன்னா இந்த தண்ணி குடிக்கிறதுனால கொழுப்பு சத்தா தங்காம எல்லாம் எனர்ஜியா
கன்வெர்ட் ஆயிடும்னு சொன்னேன் பாத்தீங்களா முன்னாடி. ஸோ அதனால உங்களுக்கு வந்து தொப்பை போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி எடுக்கிறது மூலியமா உங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதாவது உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது, இன்டைஜஷன் எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு இன்டைஜஷன்லாம் இருக்கு அப்படின்னா இந்த டயட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே வேனிஷ் ஆயிடும். உங்க கட் ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பரா மெயின்டைன் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசன்ஸ் எதனால இந்த ஹாட் வாட்டர் டயட்டே நம்ம எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பதில் தான் நான் இப்போ சொன்னேன். சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, நம்ம இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி எடுத்து தான் பார்க்கலாமே, என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஸோ இந்த டயட்டை எப்படியெல்லாம் எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்த உடனே பிஃபோர் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் 4 to 5 glasses ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சிடணுங்க. இதுதான் இந்த ஹாட் வாட்டர் தெரப்பியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது. இதை கேட்கும் போது வேணா ஐயோ என்னது இது ப்ரஷ் பண்ணாமல் குடிக்கணுமா அப்படின்னு தோணும். பட் ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் ஹாட் வாட்டர் தெரப்பியில் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்குமே அந்த ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு பாதியாக குடிச்சுக்கிட்டேன். நான் ஒரு 2.5 glasses ஆஃப் வாட்டர் பிஃபோர் ப்ரஷிங் குடித்தேன். ப்ரஷ் பண்ணிட்டு வந்த பிறகு மிச்சம் 2.5 glasses ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டாங்க. நான் இப்போ அந்த 4 to 5 glasses ஆஃப் வாட்டர் சொல்கிறேன் அப்படின்னா அதோட அளவு என்ன பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1/2 liter ஆஃப் வாட்டர் நீங்கள் குடிச்சிருக்கணும். கிளாஸ் கணக்கில் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி 1/2 liter குடிக்கணும். பட் ப்ரஷ் பண்ணாமல் குடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா பிஃபோர் ப்ரஷிங் ஆஃப்டர் ப்ரஷிங் ஸ்ப்ளிட் பண்ணி ஆல் டுகெதர் 1/2 liter ஆஃப் வாட்டர் குடிச்சு முடிச்சிருங்க. ஸோ ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே 1.5 hours வரைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாதுங்க. பீட் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கூட எதுவுமே வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த தண்ணி குடிச்சிட்டு 1.5 மணி நேரம் உங்களோட ஸ்டொமக் வந்து எம்டியாக இருக்கணும். அதாவது நீங்கள் குடிச்ச தண்ணி எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு நம்ம கேப் கொடுக்கணும். அந்த மாதிரி கேப் கொடுத்தா மட்டும்தான் உங்க பாடியில இருக்க ஃபேட் எல்லாமே வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறதுக்கு வந்து அந்த ஹாட் வாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால அந்த டைமை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. 1.5 hours வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக 3 மீல்ஸ் எடுத்துப்போம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 மீல்ஸ் எடுத்துப்போம். அண்ட் ஒரு மீல் எடுத்துக்கிறதுக்கும் 30 minutes பிஃபோர் 1 glass ஆஃப் வாட்டர் நம்ம குடிச்சிருக்கணுங்க கண்டிப்பாக. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 30 minutesக்கு முன்னாடி 1 glass, லஞ்ச் சாப்பிட்றதுக்கு 30 minutesக்கு முன்னாடி 1 glass ஆஃப் வாட்டர், அதே மாதிரி டின்னருக்கு அந்த மாதிரி வந்து நீங்க ஞாபகமா இந்த 3 வேளைக்கும் 30 minutes பிஃபோர் 1 glass ஆஃப் வாட்டர் வந்து நீங்க கண்டிப்பா வந்து குடிச்சிருக்கணும். ஸோ இதான் வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மீல் எடுத்துக்கிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ஒரு மீலும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து நீங்க தண்ணி குடிக்கவே கூடாது. சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து சுடு தண்ணி குடிச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ராங் வே ஆஃப் இன்டேக்கிங் வாட்டருங்க. அது எப்பவுமே வந்து நீங்க பண்ணாதீங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து என்னங்க சாப்பிடும் போது அடைக்கும் அப்போ கூட தண்ணி குடிக்க கூடாதா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நீங்க 1 or 2 sip ஆஃப் வாட்டர் குடிச்சுக்கலாம். பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த டயட்ல வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க வந்து எந்த மீல், பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் ஆர் டின்னர் எது சாப்பிட்டாலுமே சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து நீங்க தண்ணி குடிக்க கூடாது. அதே மாதிரி 30 minutes ஆர் 1 hour கழிச்சு தான் நீங்க அடுத்து வாட்டர் குடிக்கணும். ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸுங்க. இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த ஹாட் வாட்டர் டயட்டை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பாடியில நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நடக்கும். ஸோ இதனால உங்க பாடியில இருக்க ஸ்டபர்ன் ஃபேட் எல்லாமே வந்து கட் டவுன் ஆயிடும். அண்ட் மோரோவர் இந்த டயட் எடுக்கும்போது நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். எப்படியெல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வந்து டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தா பிக் நோ, காஃபி அண்ட் டீ குடிக்கவே கூடாதுங்க. ஸோ நீங்கள் வந்து காஃபி டீ அடிக்டாக இருக்கீங்க, ஐயோ எனக்கு காஃபி டீ குடிச்சாதாங்க எனக்கு தலைவலியே வராது, எனக்கு ரொம்ப தலைவலிக்கும் காஃபி டீ குடிக்கலைன்னா அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா காஃபி டீ குடிச்சிங்க அப்படின்னா இந்த டயட் அப்படியே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். அப்புறம் ரிசல்ட்ஸ் வரலன்னா கேட்கக்கூடாது. ஸோ காஃபி டீ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கட் டவுன் பண்ணிடணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் சுகர் கட் டவுன் பண்ணிடணும். இந்த 2 தாங்க நீங்கள் கட் டவுன் பண்ணணும். மற்றபடி நீங்கள் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்களோ அதே வந்து நீங்கள் சாப்பிடலாம்.
எப்பவுமே வந்து ஒரு சில டயட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், இந்த ஃபுட்டுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த ஹாட் வாட்டர் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே என்னென்ன ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க, சாப்பிடுங்க. பட் ஆனால் போர்ஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சாப்பாட்டுக்கும் நம்ம அளவு வச்சுக்கணும், இவ்வளோதான் சாப்பிடணும் அவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்னு. ரொம்ப ஆயிலி ஃபுட்டா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் வெஜிடபிள்ஸா அதுக்கு ஒரு போர்ஷன் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்ஷன் கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணீங்க, கூடவே இந்த ஹாட் வாட்டர் டயட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அமேசிங் ரிசல்ட்ஸ் வரும். தட்ஸ் கோயிங் டு பி a big magic for you. ஸோ இந்த டயட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் மெயினாக இந்த டயட்டை யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டயட்டை வந்து எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த ஹாட் வாட்டர் டயட் எடுக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூரினேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஆல்ரெடி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அது ஒரு சிம்டமாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அதனால இந்த டயட்டை நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இந்த டயட்டை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. மற்றபடி இந்த டயட்டுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்க. யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம், மென் ஆர் விமன் யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த டயட் எடுக்கும்போது நீங்கள் எல்லாமே வந்து சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டே வந்து பழகிருப்பாங்க. நான் டெய்லி நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாதுங்க அப்படின்னா நீங்கள் ஓகே எப்போவுமே என்ன சாப்பிடுவீங்களோ நான்வெஜ்ஜே சாப்பிடுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி போர்ஷன் கண்ட்ரோலோட சாப்பிடுங்க. அண்ட் இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், ஒயிட் ரைஸே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை. எப்போவுமே சாப்பிட்றது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கூடவே நான் சொன்ன மாதிரியே ஹாட் வாட்டர் எப்படி குடிக்கணும், எப்பப்போ குடிக்கணும், என்ன மாதிரி குடிக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெசிடேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நாள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி, ஏன்னா இது எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்க போகிறது இல்லை, நம்ம தண்ணி மட்டும் தான் குடிக்கிறோம் எக்ஸ்ட்ராவா. ஸோ இதுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. 10 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர ரிசல்ட்ஸ் தெரியும் உங்கள் ஃபேஸில், உங்கள் பெல்லியில். அண்ட் மோர் ஓவர் உங்களோட ஆர்ம் ஃபேட் எல்லாமே வந்து இந்த டயட் மூலியமாக வந்து குறையுங்க. ஸோ அதுவும் இதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் 10 days ஃபாலோ பண்ணேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதனால வந்து என்னோட பெல்லி ஃபேட் குறைஞ்சிச்சு. இந்த டயட்டை நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் இந்த டயட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.